Hi, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் 9th சாப்டர் பார்ட் 5 என்சைம்ஸ். Almost all enzymes are protein. There are some nucleic acids that behave like enzyme. This is called the ribosome. Some nucleic acid enzyme மாதிரியே behave பண்ணும். அதுக்கு பேர் வந்து ribozymes. And energy like any protein has a primary structure, that is amino acid sequence of the protein. An enzyme like any protein has the secondary and the tertiary structures. When you look at the tertiary structure, you will notice that the backbone of the protein chain fold upon itself, the chain crisscross itself. In tertiary structure backbone of the protein structure வந்து fold ஆகி அதுக்கு மேலேயே ஒன்றுக்கு மேலே ஒன்று fold ஆகிருக்கும். அந்த கிராஸுக்கு பேர் வந்து crisscross, அந்த folding பேர் வந்து crisscross itself. And hence many crevices or packets are made. அதனால் crevices-உம் packets-உம் ஃபார்ம் ஆகுது. On which packets is the active site, அந்த பிளேஸுக்கு பேர் தான் active site. And active site of the enzyme is a crevices or packet into which the substrate fit. And the active site-ல தான் வந்து enzyme வந்து fit ஆகும். These enzymes through their active site catalyst reaction at a higher rate. இந்த ஆக்டிவ் சைட்டில் என்சைமோட ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஹையாகும். என்சைம் கேட்டலிஸ்ட் டிஃபர் ஃப்ரம் இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் இன் மெனி வேஸ், பட் ஒன் மேஜர் டிஃப்ரென்சஸ் நீட் மென்ஷன்ஸ். Inorganic catalysts work efficiently at high temperature and high pressure, while enzyme get damaged at high temperature. Say above 40 degrees ல enzyme எல்லாம் வந்து get damaged. Inorganic catalyst வந்து high temperature high pressureல வந்து ஒர்க் பண்ணும், enzyme வந்து டேமேஜ் ஆகிடும். However, enzyme is isolated from the organism who normally live under extreme high temperature. Hot vents and sulfur springs are stable and retain their catalytic power even at a high temperature up to 80 to 90 degrees C. Thermal stability induces an important quality of such enzyme isolated from thermophilic organism. என்சைம் கேட்டலிஸ்ட்டுக்கும் இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, என்சைம் இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்டில் ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷரில் கூட ஒர்க் பண்ணும், பட் அந்த இடத்துல என்சைம் வந்து டேமேஜ் ஆகிரும். எபோவ் 40 டிகிரிஸ்க்கு மேலே என்சைம் வந்து டேமேஜ் ஆகிரும். பட் சம்ம தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, இன் சம் எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சரில் இருக்கிற தெர்மோஃபிலிக் ஆர்கானிசத்தில் உள்ள என்சைம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அப் டு 80 to 90 டிகிரிஸில் கூட அது ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. ஓகே, தென் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். Chemical compounds undergo two types of changes. Change in shape without a breaking of a bonds. This is a physical process. Another physical process is a change in state of matter. When ice melt into water, when water becomes a vapor, this is also physical process. However, when bonds are broken and new bonds are formed during transformation, this will be called a chemical reaction. For example, BaOH2 plus H2SO4, BaSO4 2H2O is an inorganic chemical reaction. Chemical compound வந்து ரெண்டு டைப் ஆஃப் சேஞ்ச் ஆகும். ஒன்று வந்து சேஞ்ச் இன் ஷேப் வித்தவுட் பிரேக்கிங் பாண்ட், அதுக்குள்ள பாண்டெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகாமல் அதில் ஷேப் மட்டும் சேஞ்ச் ஆகும். அனதர் டைப்பு வந்து பாண்டே சேஞ்ச் ஆகிடும். ஐஸு வந்து வாட்டராக ஃபார்ம் ஆகிறது, வாட்டர் வந்து பிகம் வேப்பர் ஆகிறது, இதெல்லாம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். இதில் பாண்டெல்லாம் பிரேக் ஆகிடும். சிமிலர்லி ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் ஸ்டார்ச் இன்டு குளுக்கோஸ் இஸ் அன் ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸ்டார்ச் வந்து குளுக்கோஸாக மாறுறது வந்து ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராசஸ் ரெஃபர் டு தி அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்டு பர் யூனிட் டைம். இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ரேட் P/T. Rate can also be called velocity if direction is specified. டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ரேட்டு வந்து ரேட்டை வந்து வெலாசிட்டின்னு கூட சொல்லுவோம். ரேட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி டெம்பரேச்சர். Among other factors, general rule of thumb is that rate doubles or decreases by half of every 10 degrees is change in their either direction. ரேட் ஆஃப் ஃபிசிக்கலும் கெமிக்கல் ப்ராசஸும் வந்து டெம்பரேச்சரால் சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சர் வந்து எவ்வரி 10 டிகிரிஸ் சேஞ்ச் ஆகும்போது அதில் ரேட்டு வந்து half the amount வந்து டிகிரிஸாவோ டபுளாவோ ஆயிடும்.
எந்த டைரக்ஷன்லனாலும் கம்மியானாலும் கூடினாலும் இங்கே வந்து இது half the amount வந்து டிகிரீஸ் ஆகும் அல்லது டபுள் ஆகும். கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் ப்ரொசீட் அட் ரேட்ஸ் வேஸ்ட்லி ஹையர் தென் தட் ஆஃப் அன்கேட்டலிஸ்ட் ஒன். கேட்டலிஸ்ட் ரியாக்ஷனோட ரேட்டு வந்து அன்கேட்டலிஸ்ட் ரியாக்ஷனை விட அதிகமாக இருக்கும். when enzyme catalyst reactions are observed, the rate would be vastly higher than the same but uncatalyst reaction. For example வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கார்போனிக் ஆசிடாக மாறுது. இதில் என்னென்னா கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் தான் அதிகமான ரேட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கும், அன்கேட்டலிஸ்ட் ரியாக்ஷனில் வந்து சேஞ்ச் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, in the absence of any enzyme this reaction is very slow with about 200 molecules of H2CO3 being formed in an hour. However, by using the enzyme present within the cytoplasm called carbonic anhydrase, the reaction speed dramatically with about 6 lakhs molecule being formed every second. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா என்சைம் இல்லாமல் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 200 molecule H2CO3 ஃபார்ம் ஆகிறதுக்கு 1 hour ஆகும் வித்தவுட் என்சைமில். அதே இது என்சைம் இருந்துச்சுன்னா 6 லட்சம் மாலிகூல்ஸ் ஃபார்ம் எவ்வரி செகண்ட், அந்தளவுக்கு ஸ்பீடாகவும் என்சைம் இருக்கிறதுனால. கால்டு கார்போனிக் anhydrase. ஓகே, தி என்சைம் ஹாஸ் அசலரேட்டட் தி ரியாக்ஷன் ரேட் பை அபவுட் 10 million டைம். 10 million டைம்ஸ் இந்த ரியாக்ஷனை வந்து அதிகப்படுத்துது இந்த என்சைம். தி பவர் ஆஃப் என்சைம் இஸ் இன்க்ரெடிபிள் இன்டீட். ரொம்ப அளவு கடந்தது அந்த என்சைமோட பவர். தேர் ஆர் thousands ஆஃப் டைப் ஆஃப் என்சைம் ஈச் கேட்டலைசிங் ஏ யூனிக் கெமிக்கல் ஆர் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ். thousands ஆஃப் என்சைம் இருக்குது. மல்டி ஸ்டெப் கெமிக்கல் ரியாக்ஷன் when each of the step is catalyzed by the same enzyme complex or a different enzyme, it is called a metabolic pathway. For example, glucose into 2-pyruvic acid. குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் இதுதான், C6H12O6. இது பைருவிக் ஆசிட் C3H4O3. மல்டி ஸ்டெப் கெமிக்கல் ரியாக்ஷனில் சேம் என்சைம் இருக்கும் அல்லது டிஃப்ரெண்ட் என்சைமும் சேர்ந்து அந்த மெட்டபாலிக் பாத்வேவை ரன் பண்ணும். It is actually a metabolic pathway in which a glucose become pyruvic acid through 10 different enzyme catalyst metabolic reaction. இதில் வந்து 10 enzyme வந்து catalyst-ஆக யூஸ் ஆகுது. Every metabolic pathway with 1 or 2 additional reaction gives rise to a variety of metabolic end product. ஒவ்வொரு மெட்டபாலிக்லேயும் 1 or 2 additional reactions வந்து நடக்கும். In our skeletal muscle, under anaerobic conditions, lactic acid is formed. Under normal aerobic conditions, pyruvic acid is formed. Okay, anaerobic conditionsல lactic acid form ஆகும், aerobic conditionsல pyruvic acid form ஆகும். In yeast, during fermentation, the same pathway leads to the production of ethanol, that is alcohol. Hence, in different conditions, different products are possible. Yeastல same pathway தான் நடக்குது, production of ethanol வருது. How do enzymes bring about such high rates of chemical conversion? The chemicals or metabolic conversion refers to a reaction. The chemical which is converted into a product is called substrate. Substrate தான் மூலப்பொருள்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அந்த பொருள் தான் வந்து chemical which is converted into a product, இது substrate. Hence enzyme, that is a protein with the 3-dimensional structure including an active site. Then active site இருக்கும், அதில் வந்து enzyme இருக்கும். Converted substrate S into product, இது வந்து substrate, இது வந்து P. It is now understood that the substrate S has to bind the enzyme and its active site within given cleft or packet. Substrate வந்து enzyme கூட bind ஆகுது active siteல. active siteல எந்த இடத்துலனா cleft or packetனு ஒரு படிச்சிருப்போம் இல்லையா, அந்த பிளேஸில் போய் enzymeோட substrate S joined ஆகுது. அது then the substrate has to diffuse towards the active site. Substrate வந்து diffuse ஆகி active siteக்கு போகுது. There is thus an obligatory formation of an ES complex. E stand for enzyme, S stand for substrate. The complex formation is a transient phenomenon. ஒன்றும் இல்லைங்க, சப்ஸ்ட்ரேட் வந்து என்சைமோட சேர்ந்து ஃபார்ம் ஆகி இஎஸ்ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அது டிரான்சியன்ட் phenomenon. During this state where the substrate is bound to the enzyme activate site, அந்த நேரத்தில் என்சைம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. A new structure of the substrate called
transient status structures is formed. ஆக்டிவேட் ஆகும்போது அது transient state of structureன்னு சொல்கிறாங்க. Very after the expected bond breaking or making is completed, the product is released from the active site. எதிர்பார்த்த ரிசல்ட் அது பாண்ட் பிரேக்கிங் அல்லது பாண்ட் மேக்கிங் நடந்ததுக்கப்புறம் ஆக்டிவ் சைட்லேருந்து ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆயிடும். இன் அதர் வேர்ட்ஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் டு தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடும். தி பாத்வே ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மேஷன் மஸ்ட் கோ த்ரூ தி ஸோ கால்டு டிரான்சியன்ட் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர். இது வந்து டிரான்சியன்ட் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஓகே, there could be many more altered structural status between the stable structure and the product. Implicit in this statement is the fact that all other immediate structural status are unstable. Product ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர், அல்டரேட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி அதெல்லாம் வந்து இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகும். ஸ்டெபிலிட்டி இஸ் சம்திங் ரிலேட்டட் டு தி எனர்ஜி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி மாலிக்யூல் ஆர் தி ஸ்ட்ரக்சர். அதில் பிக்சர் போட்டிருக்காங்க. Y axis represents the potential energy content. X axis represents the progression of the structural transformation of the status through the transition state. இங்கே தான் இது சப்ஸ்ட்ரேட், எஸ் வந்து சப்ஸ்ட்ரேட்டு, பி வந்து ப்ராடக்ட்டு. இந்த ரேஞ்ச் வர்றதுக்கு கீழே உள்ளது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் என்சைம் இருக்கக்கூடிய கர்வ். இது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் என்சைம், டிரான்சியன்ட் ஸ்டேட். You would notice two things: the energy level difference between S and P. If P is at the lower level than S, the reaction is an exothermic reaction. P வந்து S விட கீழே இருந்துச்சுன்னா அது வந்து exothermic reaction. One need not to supply energy by heating or in order to form a product. எனர்ஜி எது தேவையே இல்லை இந்த ரியாக்ஷனில். ஹீட்டும் உங்களுக்கு தேவையில்லை, எந்த எனர்ஜியும் உங்களுக்கு தேவையில்லை, அதுவும் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும். அது வந்து exothermic reaction. However, whatever it is an exothermic spontaneous reaction or an endothermic or energy requiring reaction, the S has to go through a much higher energy state or transition state. The difference in the average energy content of the S from that of this transition state is called activation energy. Enzyme eventually bring down this energy barrier, making the transition of S to P more easy. Then nature of enzyme வந்து next வீடியோவில் பார்க்கலாம். Okay, thank you for watching this video.